ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். தம்பி நம்மகிட்ட டியூஷன் வர ஒரு பையன், அவங்களுக்கு நம்பர் நேம் லேர்ன் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டாங்க. இந்த ஆக்டிவிட்டி எப்படி பண்ணேன்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், வாங்க பார்க்கலாம். ஒரு A4 சைஸ் சார்ட்டை ரெண்டாக மடித்து நான் கிழித்து வச்சுக்கிட்டேன். அதை கிழித்து அதையும் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணேன் அப்படின்னா, மெஷர்மெண்ட் எடுத்து பார்த்தா 15 சென்டிமீட்டர் இருந்தது. அதை 5 பீசஸ் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 3 சென்டிமீட்டரில் 5 பீசஸ் கட் பண்ணி எடுத்துட்டேன். இங்கிட்டு 5 அங்கிட்டு 5 வரும். ஸோ டோட்டலாக நம்மளுக்கு 10 பீசஸ் கிடைக்கும். அதில் நம்ம நம்பர்ஸ் நேம் எழுத முடியும், எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மெஷர் பண்ணால் ஈக்குவலாக இருக்கும், எல்லா பீசஸுமே ஈக்குவலாக வருன்றதுனால நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது நீட்டாக இருக்கும், அதனால் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து டிசைனர் சிசர். நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, மீஷோவோ ஃப்ளிப்கார்ட்டோ ஏதோ ஒரு ஆப்பில் வாங்கினேன், நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து இன்னொரு 2.5 சென்டிமீட்டரில் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து நான் குறிச்சிக்கிறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்பர்ஸ் நேம் எழுதுறதுக்காக நான் குறிச்சிக்கிறேன். நம்பர்ஸ் எழுதுறதுக்கு குறிச்சிக்கிறேன். சின்னதாக இருக்கிறதுல நம்பர்ஸும், நீளமாக இருக்கிறத நம்பர்ஸ் நேமும் எழுதுறதுக்கு நான் மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அப்படி நம்ம எழுதும்போது அதை லேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தனித்தனியாக இருக்கும்போது நம்ம பக்கத்துலேயே இருந்தால் அவங்க இப்போ நம்ம வந்து ONE1 பக்கத்தில் 1 எழுதிடலாம். அப்படி எழுதிட்டோம் அப்படின்னா அவங்க நம்பர்ஸ் ஏற்கனவே அவங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகிடுச்சு, அதை வச்சு அவங்க கண்டுபிடிச்சி எடுத்துருவாங்க ஈஸியாக. ஸோ நம்ம தனித்தனியாக மேக் பண்ணும்போது அவங்க நம்பர்ஸ் நேமையும் லேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம இதனால் இதை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து டிசைனர் சிசரை வச்சு நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஈவனாக இருந்துச்சுன்னா பசங்களுக்கு ஒரு மாதிரி போரிங்காக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நான் அந்த டிசைனர் சிசரை வச்சு யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் இது வாங்கி ரொம்ப நாளாச்சு, யூஸ் பண்ணவே இல்லை. யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்றதுனால இதை வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஆக்டிவிட்டி கொடுக்கும்போது பசங்க வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணிப்பாங்க. அந்த ஃபஸ்ட்டு ஒரு பையன் காட்டினேன் இல்லையா, அந்த தம்பிக்கு வந்துட்டு நம்பர்ஸ் நேம் எழுதி அவங்களுக்கு போர் அடிச்சிருச்சு, எழுதுறதில்ல. பயங்கர போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவனுக்கு எழுத பிடிக்கல, அவன் எழுத மாட்டான். நம்மளும் டென்ஷன் ஆகி அவனையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி கொண்டு வந்தேன். இது என்னோடய ஓன் ஆக்டிவிட்டியான்னு கேட்டால் இல்லை, பலர்கிட்டருந்து கற்றுக்கிட்டது தான். இருந்தாலும் நான் பண்ணுறேன். இது வந்து மார்க்கர். இதை வச்சு தான் நம்ம நம்பர்ஸ் நேமும் நம்பர்ஸும் எழுதிக்க போகிறோம். எழுதிட்டு அடுத்து என்ன பண்ணலான்றத சொல்கிறேன். நான் தப்பாக பண்ணியிருந்தால் எனக்கு சொல்லுங்கள், திருத்திக்கிறேன். வேறு ஐடியா இருந்தாலும் கொடுங்க, கற்றுக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு நம்பர்ஸை ஆர்டராக அடிக்கிட்டு அது பக்கத்தில் நம்பர்ஸ் நேமு நான் சொல்லிக்கிட்டே வச்சேன். ONE1 TWO2 3HRE3 FOUR4 FIVE5 அப்படின்னு சொல்லிக்கிட்டே வச்சேன். அப்படி வச்சு அவங்களுக்கு பசங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுக்கணும். எடுத்தோடனே பசங்களே புரிஞ்சுப்பாங்க அப்படின்னா கிடையாது. நம்ம தான் சொல்லிக் கொடுக்க தான் அவங்க லேர்ன் பண்ணிப்பாங்க. நம்ம என்ன பண்ணுறோமோ அதே தான் அவங்க பண்ணுவாங்க. ஒரு சின்ன ஆக்ஷன் தப்பாக பண்ணால் கூட அதை அவங்க பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்துடலாம். சொல்லி கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்பர்ஸை ஆர்டராக வச்சிடறோம். நம்பர்ஸ் நேமை மாற்றி வச்சிடறோம். வச்சுட்டு அதை வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி கொண்டு வரலாம். இது ஒரு ஆக்டிவிட்டியாக கொண்டு வரும்போது பசங்க வந்து அவங்க ஓன் இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா பண்ணுவாங்க, ஜாலியாக பண்ணுவாங்க. ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும். நம்மளுக்கும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ, அவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. ஸோ ஹாப்பியாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஆக்டிவிட்டி போடலான்னு இருக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தால் எனக்கு சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். வேறு ஏதாவது புது ஐடியா இருந்தாலும் சொல்லுங்கள், அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்படி நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும். அதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். நம்மளும் ஈஸியாக சொல்லிக் கொடுக்க முடியும், அவங்களும் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4-5 டைம்ஸ் சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம் அவங்களாம் ஈஸியாக மேட்ச் பண்ணுறாங்க. ஸோ பேரண்ட்ஸ்க்கும் ஹாப்பியாக இருக்கும், நம்மளுக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு நம்பரையும் நம்பர்ஸ் நேமோட மேட்ச் பண்ணும்போது சொல்லிக்கிட்டே மேட்ச் பண்ண சொல்லுங்கள். நம்பர்ஸ் நேம் அவங்க திரும்ப 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 ரீட் பண்ணணும். ஒவ்வொரு லெட்டரையும் ஸ்பெல் பண்ணிக்கிட்டே தான் அவங்க வைக்கணும். அப்படி வைக்கும்போது தான் அவங்களால ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும்.
சும்மா அப்படியே பார்த்து வச்சாங்கன்னா அவங்களுக்கு நம்பர்ஸ் நேம் வந்து ரிஜிஸ்டர் ஆகாது மைண்டில். ஸோ நம்பர்ஸ் நேமை சொல்லி அவங்க நம்பர்ஸோட மேட்ச் பண்ணும்போது அந்த லெட்டர்ஸ் வந்து ஸ்பெல்லிங் வந்து அவங்களுக்கு ஈஸியாக ரிஜிஸ்டர் ஆயிரும் மைண்டில். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிக்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் அதையும் சொல்லுங்கள், வேறு ஐடியா இருந்தால் அதையும் சொல்லுங்கள், ஃபாலோ பண்ணலாம். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. தளபதிட்ட ஜோதிகா அவர்கள் சொல்கிற மாதிரி நல்லாயிருப்போம் எல்லோரும் நல்லாயிருப்போம், வாழ விடுங்கன்ற மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.